1 கப்பு சர்க்கரை, பாதி கப்பு தண்ணி போட்டுட்டு இத நல்லா கரைக்கணும். 1 டீஸ்பூன் நெய் போட்டு, 1 கப்பு தேங்காய் போட்டு, இதுக்கு ஈரப்பதம் போற மாரி லைட்டா வறுத்துட்டு, நல்லா கரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சர்க்கரை தண்ணிய இந்த தேங்காய்ல போட்டு இத நல்லா கிளறி எடுக்கணும். இதில 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாட்டு சுக்கு பொடி, கொஞ்சமாட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு இத நல்லா கிளறி விடணும். இதுக்கு ஈரப்பதம் கம்ப்ளீட்டா நமக்கு போணும். நல்லா அந்த ஈரப்பதம் போயாச்சுன்னா இத ஆஃப் பண்ணலாம். இதுதான் பூரணம். இதில நம்ம இலை அடை, கொழுக்கட்டை எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல் மாவு பண்ணுறதுக்கு நல்லா தண்ணிய சூடு பண்ணிட்டு 1 கப்பு இடியாப்ப மாவு, அதாவது பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு, இதில சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாட்டு விட்டு இத நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா இத வந்து கையால சாஃப்ட்டா இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா, மேல் மாவு ரெடி. இலை அடை பண்ணுறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்து, இத நல்லா மெல்லிசாட்டு தட்டிட்டு, இதில அந்த பூரணத்த வச்சு நல்லா நம்ம மூடி ஆவியில வேக வச்சு எடுத்தோம் அப்புட்னா, இலை அடை ரெடி. இதே இது நம்ம கொழுக்கட்டை பண்ணணும், மோதகம் பண்ணணும் அப்புட்னா, இத அழகாட்டு நம்ம தட்டிட்டு, இந்த மாரி வச்சு அதுக்குள்ள பூரணத்த வச்சு நம்ம மூடி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா, கொழுக்கட்டை இல்லன்னா மோதகம் ரெடி. இது இந்த இலைக்க வாசனை இதில வந்து இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சூடா இருக்கும்போது உடனே நமக்கு சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா அப்படியே இலையோடயே வச்சுட்டு கூட நம்ம பிறகு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட் இல்லன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம இத சாப்பிடலாம். இதுக்கு வாசனையும், இதுக்கு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். இது சுக்கு பொடிலாம் போட்டிருக்கனால ரொம்ப நல்லா வாசனையாட்டு இருக்கும். இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.